சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது விரிவாக பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடகிழக்கு பருவமழை படிப்படியாக தமிழகத்தில் தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்பதால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், நாகை, திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 தினங்களில் வலுப்பெற்று தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நாளை 19ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளான புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று தரைக்காற்று 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது.